எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. இன்றைக்கு எல்லாருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வளமையாக காணி வீடியோ போடுறது. இந்த காணி வீடியோ போடக்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்பகத்தன்மையாக இருக்குன்னு சொல்லுவீங்க. இன்னும் நம்பகத்தன்மையாக இருக்கணுமெண்டா அவங்களுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், அங்கே போய் நாங்கள் நேராக சந்திக்கணும், நிறைய விடயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா ஆசைப்படுவீங்க. இன்றைக்கு அப்படியான ஒரு நிகழ்வு தான் நடக்க போகுது. அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக இந்த வேலை செய்கிறீங்க? ஒரு 3-4 மாதமாக தான் கிட்ட வேலை தான் இருக்குது. எப்படி இருக்குது உங்களோட வேலை செய்கிற அனுபவங்கள்? உங்களுக்கு இப்படி ஒரு மனுஷன் உண்மையில் இவரை மாதிரி அவ்வளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். யாழ்ப்பாணத்தில் முன்னணி காணி விற்பனையாளர்களான ஜெயம் ரியல் எஸ்டேட் காரர் தான் மிக பிரம்மாண்டமான ஆஃபீஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் எங்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதை வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மற்றது நீங்கள் யூடியூபர்ஸ் அதே நேரத்தில் நீங்கள் எனக்கு காசுக்காக இது வரைக்கும் எந்த விளம்பரம் எடுக்கிற நீங்கள் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன இந்த விதத்துக்கு கொண்டு விட்டு நீங்கள் அதால் உங்களை நான் கௌரவிக்கிறேன், நன்றி சொல்கிறேன். ராதிகா அக்கா தான் ஜெயம் ரியல் எஸ்டேட்டோட கடைசியா லேண்ட் வாங்கினவங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களோட எப்படி இருந்தது? இது பக்காவா ஒற்று பிள்ளைங்கள அவங்களுக்கு அச்சறுக்கப்படுத்தி கேட் போட்டு எல்லாம் நீட்டா என்னட்ட கையளிச்சது. இன்றைக்கு நான் இதுல வந்தது இன்னும் நிறைய வேலையை விட்டு நான் வந்த நாள் கட்டாயம் வர வேணும். 2019ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது. தற்காலிகமாக 960 நல்லூர்ல இயங்கினது. இப்போ நிரந்தர முகவரியை இதை கொண்டு வருது. இது எங்களோட கம்பெனி லோயர், அதை விட எங்களோட கம்பெனி செக்ரட்டரி. சாதாரணமாக எங்களோட இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆவணங்களை பரிசோதிக்கிறது அல்லது ஆவணங்கள் தொடர்பான விடயங்களை மிகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் தான் நாங்கள் எல்லா விடயங்களையும் பார்த்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவையான அனைத்து சட்ட ரீதியான ஆலோசனைகளையும் நான் சரியான முறையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது எந்த தம்பி, அம்மாங்க தங்கச்சி மகன். தம்பியா இருந்திருந்தா ஒரு உறவு தான். ஆனா இது ஆலோசனை, நண்பன், எல்லாமே கடந்த 8 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷத்துல காலடி வச்சிருக்கிறோம். வேண்டித்தான் வித்தண்டு வந்தாங்க. இப்ப எங்கள்கிட்ட வேண்டினவையை நாங்கள் வித்து கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறோம். ஆரம்பத்துல வேண்டி வித்தனாங்க. இனி எங்கள்கிட்ட வாங்கி இருக்கணும். இல்ல வித்து தரணும்னு சொன்னா 1% கமிஷன். என்னுடைய வேலை ஆயுதங்கள், வேலை காக்கலவை எல்லாம் நிக்கணும். நீங்க பாருங்க, துப்புரவாக்குறதுக்கும் ஆவணங்கள் பரிசோதிக்கிறதுக்காக எல்லாம் 1% காணிக்காரர் மட்டும் தரணும். ஆனா வேண்டுறவ அன்றில இருந்து இன்று வரைக்கும் என்றைக்கும் எனக்கு கமிஷன் தர தேவையில்லை. காணி உரிமையாளர் மட்டும் 1% தந்தா காணும். என்னென்ன சர்வீஸ் செய்ய போறீங்க? பில்டிங் ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்து வரோம். அதை இந்த வீடு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அதை நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனா பார்க்கலாம். கிளாஸ்ல பதிச்சிருக்கிறேன், மாவுல வச்சிருக்கிறேன், ரேமர் அடிச்சு கல் பதிச்சிருக்கிறேன், கல் ஒட்டி வச்சிருக்கிறேன். அப்ப இன்னொரு வித்த வீட்டை நான் காட்டலாது படமாக இது இருக்கும். காலம் 6 மணில இருந்து பின்னேரம் 6 மணி மட்டும் வந்து பாருங்க. இதுல என்னென்ன மாற்றம் செய்யணும், என்னென்ன அளவு பிரமாணம் கூடணும், மவுக்குனி கதவு இருக்கு, தேக்கு இருக்குது, முதிரை இருக்கு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கிறேன் சாம்பிளுக்கு. இது ஒரு ஃபட்லோ. நீங்க பார்த்துட்டு என்னென்ன மாடல் உங்களோட வீட்டுக்கு செய்து தரணுமோ செய்து தரலாம். கம்பெனிஇந்த வேலைகள் அவ்வளோத்தையும் செய்தா கொண்டாக்கியா செய்து போடுங்க. வேலைகள் எல்லாத்தையும் செய்து ஆக்களை வச்சு திறம்பட இந்த அளவு தூரம் காணி சுத்தமாக இருக்கு. வேலையாக்கலாம் 10 பேரை வச்சு செய்கிறதா அவ்வளோ கஷ்டம். 40 பேர் 50 பேர் வச்சு செய்கிறது. மற்ற இவர் கொக்குவேல் 2004ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு நேஷனல் அடிச்ச ஒரு கராட்டி மாஸ்டர். 3 வருஷத்துக்கு முற்பட்ட காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. நடந்ததுன்னா மோசடிகள் நடந்தது. அதால் பல பேர் உள்ளே போனது வழக்கு சம்பந்தமாக. அதில் சரியான கிளியர் யாருக்குமே இல்லாத பிரச்சனையால் ஐபிசி எங்களை நேர்காணல் பார்த்தது. அதாவது காலையில் என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், ஒரு ஆள் வேண்டணும், என்ன பார்க்கணும், எதை நுணுக்கமாக பார்க்கணும்னு சொல்லி எங்கள் அண்ணாவை முதலாக நேர்காணல் எடுத்தது. ஐபிசியில் அதில் பிரித்தானியா நேரப்படி எல்லா டைமும் போடுறது. ஆக்கள் என்ன டீட் பண்ணணும்னா என்னத்தை பார்க்கணுமன்றது விளக்கம் கொடுத்தது. நாங்கள் அந்த அவையை கூப்பிடலான்றதுக்காக அந்த பிரேம ஞாபகமாக
பிரேம் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட ராசபாத ரோட்டன்னு சொல்லி சொல்றாரு. இது நேரம் எப்படியே மனதில் சரியா 3 கிலோமீட்டர் நேரம் போனீங்கன்னா நல்லூர், அதாவது எங்களோட வடக்கு கோபுரம் சந்தைக்கு டெம்பிள் ரோட்டில் போய் இறங்குறோம். சரியா நல்லூர்லேருந்து நீங்கள் ராசபாத ரோட்டில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் 3 கிலோமீட்டர் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு காணி விற்கணுமோ வேண்டணுமோன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு இப்போ ஒரு இடத்துல இருந்து கால் பண்ணால் வாகனம் நாங்கள் அனுப்புவோம். பாரத்துக்கான வாகனம் அவனுக்கு என்ன வாகனம், பேன் பண்ண பேன், கார் பண்ண கார், ஆட்டோண்டா ஆட்டோ, என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த வாகனம் பெறும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு மெயின் இடத்துல இருக்குது. இது வந்து எங்கட எங்கட அதாவது எங்கட காணி மட்டும் விளம்பரப்படுத்துகிற விளம்பரத்தலமாக இருக்குது. ஒவ்வொரு காணியும் வந்து அதாவது வந்து ஒரு 3 ஒரு வந்து காட்சிப்படுத்திக்கணும். என்ன சொன்னால் அவ்வளோ எனக்கு காட்சிப்படுத்த இல்லாமல் போயிட்டு இதுவரை காலமுமே அவங்க எடுத்து வித்த காணிகளோட ஃபோட்டோஸ் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அவங்களோட முக்கிய தேவை வந்து தங்களோட நம்பிக்கை தன்மையை உருவாக்கணுன்றதுக்காக தான் எல்லா வேலையுமே எப்பயுமே செய்வாங்க, நேர்மையாக செய்வாங்க. நாங்கள் சக்ஸஸாக முடித்த ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் காட்சி. இது வந்து கைதறி பாலத்துக்கு பக்கத்தில் மெயின் ரோட்டோட காப்பட் ரோட்டோட இருக்கிறாங்க. இது கோவிகளாக்காண்டி ஐபிசி போட்டதுக்காக முதல்லாம் நேர்காணல் எடுத்தது ஐபிசி. அவையை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக ஐபிசி என்று போட்டி காட்சிப்படுத்தி அப்படி ஒவ்வொரு இடமும் இருக்குது. இது கைதறி டூன்னு சொல்கிறது. கைதறி நல்லதாக நிற்கிற தடி எல்லாருக்குமே நல்லதாக நிற்கிற தடி என்று கேட்டால் இந்த காலியெல்லாம் நாங்கள் ஒரு 3 நாளில் விற்கலாம். மற்றபடி எங்களோட வேலை செய்கிற ஆயுதங்கள் ஃபுல்லாக இந்த ஏரியாலாம் இருக்குது. ஒரு காணி விற்கிறேன்னா இப்போ இங்கே இருந்தால் எல்லாமே இந்த நம்பர் எல்லாருக்குமே தெரியும். 2வது அதை மச்சான நம்பர் அடுத்தது மேலே போட்டுருக்குது. எல்லாருக்குமே கேட்கறது அண்ணா ஆறு, சில பின்ன அண்ணா ஆறு மச்சானுக்கு நிறைய குழப்பம். அதான் எல்லாருமே இந்த காட்டி இருக்குது. வளமையாக நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குற கேள்வி, ஃபைல் வச்சிருக்கீங்க, ஃபைலுக்குள்ள டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? இருக்கா? இருக்கு. இல்லை என்னென்னா எல்லா ஆவணங்களுமே வந்து இப்போ கச்சேரிக்கு நீங்கள் போகணும். இப்போ நீங்கள் ஒரு காலத்துக்கு முன்னே காணி மாட்டிட்டீங்கன்னு சொன்னால் உறுதி மிஸ் ஆகிட்டேன்னு கச்சேரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட வந்தால் அதுக்குரிய அவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் தடவை எந்த வித சிலவும் உங்களுக்கு இல்லாமல். இதுதான் அண்ணாக்களோட ஆஃபீஸ். நாங்கள் வந்து காணி விளம்பரம் போடைக்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் வந்தால் நீங்கள் நேரடியாக வந்து அண்ணாக்களோட ஆஃபீஸ்லேயே சந்தித்து கொள்ளலாம். இப்போ வளமையாக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கதைப்பீங்க. அதுலேயும் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், அண்ணாக்கள் தான் கதைக்கிறாங்களா இல்லையாண்டு. இனி உங்களுக்கு அந்த ஒரு டவுட்டே தேவையில்லை. நீங்கள் டிரெக்டாக வந்து அண்ணாவோட ஆஃபீஸ்லேயே எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். எங்கே காணி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து மாடர்ன் ஹவுஸுக்கு போகிறோம். அது என்னடா மாடர்ன் ஹவுஸ், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, எல்லாருக்கும் பிடிச்ச இடம் கிச்சன். அந்த கிச்சனை எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு எங்கே போனாலும் கிச்சனை பார்க்குறதே வேலையாக போயிட்டு இந்த கிச்சனும் பார்த்ததுமே அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இப்படி வடிவாக உங்களுக்கு தேவையான கபட் எல்லாம் செய்து, இப்படி வடிவாக மாபிள் எல்லாம் பதிச்சு உங்களுக்கு இந்த கிச்சனுக்குள்ளே என்னென்ன டிசைனில் வடிவமைச்சு தரணுமோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வடிவமைச்சு தருவாங்க. நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டீங்கண்டா, அதாவது ஜெயம் ரியல் எஸ்டேட்டோட தொடர்பு கொண்டீங்கண்டா உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே செய்து உங்களோட கையில் வீட்டை தருவாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பசி வந்துட்டு இப்போ அடுத்ததான் நான் சாப்பிட போகிறேன்.